தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் மற்றும் கைது நடவடிக்கைகளை கண்டித்து சென்னையில் இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட முயன்ற பாமகவினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். வங்கக்கடலில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்கள் அத்துமீறி கைது செய்யப்படுவது, ஆண்டு கணக்கில் சிறையில் அடைக்கப்படுவது, கோடிக்கணக்கில் தண்டம் விதிக்கப்படுவது ஆகியவற்றை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இலங்கை தூதரகத்தை முற்றுகையிடும் போராட்டம் இன்று நடைபெற்றது. முன்னாள் நடுவண் அமைச்சரும் பாமக இணை பொதுச் செயலாளருமான ஏ.கே. மூர்த்தி, பாமக பொருளாளர் திலகபாமா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம், மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் உட்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மீனவ மக்கள் மற்றும் பாமகவினர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தை கண்டித்தும் தமிழக மீனவர்களை மீட்க வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. வெளியேறு, வெளியேறு, இலங்கை தூதரகமே வெளியேறு, பிரச்சனைகளை தீர்க்காத இலங்கை தூதரகமே வெளியேறு. உரிமை இல்லையா? உரிமை இல்லையா? கடலில் தமிழனுக்கு உரிமை இல்லையா? கடமை இல்லையா? கடமை இல்லையா? மீனவனை காப்பாற்ற மத்திய அரசுக்கு கடமை இல்லையா? இதனைத் தொடர்ந்து மீனவ பிரதிநிதிகள் மற்றும் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் தங்களது கண்ணீர் கதைகளை எடுத்துக் கூறினர். பின்னர் பேசிய பாமக பொருளாளர் திலகபாமா, தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதையும் கைது செய்யப்படுவதையும் கண்டுகொள்ளாத நடுவண் அரசுக்கும் தமிழக அரசுக்கும் கடும் கண்டனம் தெரிவித்தார். 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ள திமுக வாய்மூடி மௌனமாக இருப்பதாக சாடினார். இந்திய கடல் எல்லைக்குள் மீன்பிடிக்கும் மீனவர்களை கூட எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்வது, படகுகளை பறிமுதல் செய்வது என அட்டூழியத்தில் ஈடுபடுவதாக சாடினார். இல்லையா? இந்த தமிழ்நாட்டு அரசு என்ன செய்து கொண்டு இருக்கிறது? 40 எம்பியும் இன்னைக்கு 162 பேர் தமிழன் சிறையில் இருக்கிறான்னா, ஒண்ணு இவங்களும் யோசிக்கணும். இவங்களுக்கும் சூடு சொரணை இல்ல. ஒண்ணு மத்திய அரசு மோடியின் பெயரால் வழங்கப்பட்ட படகு, அந்த படகு சிறையில கிடக்கு. அந்த பிறகு நாளைக்கு உடைச்சு போட்டலாங்கிற இடத்துல இலங்கை யோசிக்குது. தூதரகத்தை முற்றுகை என்றவுடன் காவல்துறை அவ்வளவு கொதித்து கொண்டு வருகிறது. ஐயோ மத்திய அரசு கட்டணம், அது இலங்கையோட. எங்களுக்கு பதில் சொல்லாத, எங்களுக்கு வாழ்க்கையை தராத, எங்கள் வாழ்க்கையை அழிக்கின்ற அந்த இலங்கை தூதரகம் இங்கு எதற்கு இருக்க வேண்டும்? எதற்கு இருக்க வேண்டும்? இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் நடுவண் அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி, அப்பாவி தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் அராஜகத்தை கட்டவிழ்த்து விடுவதாக சாடினார். தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை நடுவண் அரசு நிரந்தரமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தமிழக அரசாங்கம் மதிப்புக்குரிய முதல்வர்கள் கண்டிப்பா செய்வார் என்று நம்பிக்கை இருக்கிறது. ஐயா அவர்கள் சொல்லியிருக்கார்கள், முதல்வர் உடனடியாக இந்த நாடாளுமன்ற குழு கூட்டத் தலைவர்கள் அழைத்து பிரதமரை பார்த்து வெளியுறவுத்துறை அமைச்சர் தமிழ் சொல்றாரு, நமக்கு தெரியல. உண்மையான தமிழ் உணர்வோடு இருந்தார் சங்கர் அவர்கள், ஜெய்சங்கர் தமிழ் உணர்வோடு இருந்தால் எங்க பாதித்தாலும் அந்த தமிழனுக்கு முதல்ல குரல் கொடுக்க வேண்டும். அப்படியே வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக இதை உடனே நிறைவேற்ற வேண்டும் சொல்லி இந்த முற்றுகை போராட்டம் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கை இருக்கிறது. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, கன்னியாகுமரி தூத்துக்குடி வந்திருக்கீங்க. எந்த பாதிப்பு இல்லாமல் இந்த முற்றுகை போராட்ட கோரிக்கை ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்திருக்கிறீர்கள். இங்கே தமிழக அரசாங்கம், காவல்துறை அரசாங்கமும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். நம்முடைய ஆதங்கத்தை சொல்வோம். அரசு நினைத்திருந்தால் இங்க வந்திருக்கிறவரை ஒரு 5 பேரை கூட்டி அந்த இலங்கை தூதரகத்துக்கு எங்களுடைய கோரிக்கை கொடுப்பதற்கு நீங்க வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். ஆனா கொடுக்க வேண்டும், கொடுப்பார், நம்பிக்கை இருக்கு. இதனைத் தொடர்ந்து இலங்கை தூதரகம் வெளியேற வேண்டும் என்று முழக்கம் எழுப்பியவாறு மீனவ மக்கள் மற்றும் பாமகவினர் ஊர்வலமாக புறப்பட்டுச் சென்றனர். இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட சென்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர்.